ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இர்லபல் ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் வந்து எப்படி உருவானார், கிறிஸ்மஸ்க்கு வந்து ஏன் நமக்கு நிறைய பேர் கிஃப்ட் தரோம், ஏன் வந்து அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம நைட் தூங்கும்போது எழுதி வச்சா சாண்டா கிளாஸ் தாத்தா வந்து கிஃப்ட் தருவார், இப்படிலாம் பல விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிருப்போம். அதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளில் வந்து ரொம்ப பனிக்காலம் இருக்கும்போது வந்து மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சோம்பேறியாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நிறையா பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு பண்டிகையை கொண்டாடலாம், ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தது தான் இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற பண்டிகை. இது வந்து கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் தான் இது வந்து கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒரு எவாலுவேஷன் ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த நார்மல் பண்டிகையாக தான் இருந்துச்சு. அவர் பிறந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு தூதரானதுக்கப்புறம் பல சாகசங்கள்லாம் பண்ணி அவர் பர்த்டே வந்து கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு எவாலுவேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நிறையா பேருக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நோட்லாம் எழுதி வச்சுட்டு நிறையா பேர் இதெல்லாம் சாண்டா கிளாஸ் வருவார் அப்படின்னா கிஃப்ட் கொடுக்குறதுலாம் இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டில் ரோமில் நடந்த ஒரு விஷயம் தான். அது எப்படின்னா நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார். அவர் வந்து ஆலயத்தில் வந்து வேலை செஞ்சுருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய பணம் இருக்கிற ஒரு ஆள், நிறைய வீடு சொத்து எல்லாமே நிறைய இருக்குது அவர்கிட்ட. அவர்கிட்டலாம் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப்னு கேட்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி கடவுள்கிட்ட வந்து அவங்க எழுதி வச்சு இந்த இதான் பண்ணுங்கள், நம்ம எப்படியாவது நம்ம என்னோடய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது இவர் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே இந்த கோரிக்கையை வந்து நம்ம நிறைவேற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து தான் நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் அந்த உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அப்படி தான் ஒரு நபர் வந்து இது மாதிரி என் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்கிட்ட காசு எதுவும் இல்லை, நான் எப்படியாவது என் பொண்ணுங்களை கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் அந்த ஆலயத்தில் போயிட்டு எழுதி வைக்கிறாரு. இதை வந்து நிக்கோலஸ் வந்து படித்து பார்க்குறாரு. உடனே அவருடைய வீட்டில் கூரையில் போய் ஒரு பேக்கை வந்து பண்டிகை காலத்தில் போட்டுறாரு. போட்டோன்னா சத்தம் கேட்டு அந்த நபர் வந்து எழுந்திரிச்சு பார்த்து என் பணம் இருக்குது, நகை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவருக்கு ஓகே கடவுள் தான் கொடுத்தாருன்னு நினச்சி அவரும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஒரு வருஷமும் போகுது பண்டிகை நாட்களை. அப்போ வந்து அவர் வந்து ஓகே நார்மலாக படுத்துட்டு இருக்காரு. படுத்துருக்கும்போது ஒரு கூரையிலேருந்து அந்த நெருப்புலாம் எரியும்ல, அந்த கூரையிலேருந்து பேக் வந்து ஒன்று விழுகுது. அவர் திடீர்னு எழுந்திரிச்சு போய் வெளியே போய் பார்த்தா ஒருத்தர் வந்து குதிரையில் வந்து வேகமாக போயிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் சரி அந்த பேக்கில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி ஒரு நகை இருக்குது, பணம் இருக்குது. ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 3வது வருஷம் அடுத்த வருடம் வருது. அந்த வருடத்தில் வந்து எப்படியாவது இது யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஆர்வமாக அவர் இருக்கார். சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாள் ஃபுல்லாகவே அவருக்கு சரியாக தூக்கவில்லை. சரின்னு அதே மாதிரி பேக் வந்து அவர் நினச்ச மாதிரியே விழுகுது. சரின்னு உடனே இப்போ வந்து கதவை திறந்து போய் பார்த்தா குதிரையில் ஏறும்போது கையை பிடிச்சிடறாரு. உடனே அது யாருன்னு பார்த்தா நிக்கோலஸ். நீங்களா அப்படின்ட்டு அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. உடனே வந்து நிக்கோலஸ் வந்து இதை யார்கிட்டையும் நீ சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. தன்னுடைய 3வது குழந்தையோட கல்யாணத்தையும் அவர் பண்ணி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நிறைய பேருக்கு எப்படியோ கசிஞ்சு நிறைய பேருக்கு தெரியுது. சில ரூமராகவும் பரவுது. அது நாடு ஃபுல்லாகவும் பரவுது. நாடு ஃபுல் ஜெர்மனி, ரோமு நிறையா நாடுகளில் பரவுது. இந்த மாதிரி நிக்கோலஸோடைய பேர் புகழ் எல்லாமே பரவுது. இப்படியே ரோம்லேருந்து மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் அமெரிக்காவில் அவருக்கு பேர் மாற்றப்பட்டதான் சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸும் மாறப்பட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அப்படின்ட்டு பல நாடுகளில் கூப்பிடப்பட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நம்ம கிஃப்ட் தருவார்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பேர்லாம் எழுதி வச்சு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணும்போது அப்புறம் அம்மா அப்பாலாம் சேர்ந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்கிற ஒரு கலாச்சாரம். இப்படி தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிஃப்ட்லாம் வாங்கி கொடுங்க. நானும் உங்கள் குழந்தை தான், கிஃப்ட் வாங்கி கொடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கமெண்டில் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தெரிவிங்க, ஓகேவா? பாய்.